கொடுத்தது நாளுக்காக கர்த்தரை நான் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இன்னைக்கு நாம இரக்கம் செய்பவர். நமக்கு இரக்கம் மற்ற யார்கிட்டயோ போய் உலகத்தில் நம்ம போய் ஒரு மனுஷன்ட்ட இரக்கம் பாராட்டுங்க, எனக்கு ஏதாவது செய்யுங்கன்னு சொல்லி நமக்கு கேட்கும் பாருங்க. அந்த இரக்கத்துக்கும் ஆண்டவர் நமக்கு இரக்கம் செய்கிறதுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படிங்கிறத நம்ம பார்த்து ஆண்டவர் செய்கிறது எவ்வளோ பெருசு அப்படிங்கிறது தெரிஞ்சால் மாத்திரம்தான் இந்த மனுஷன்கிட்ட போய் இறக்கம் வர்றதுக்கு கேட்கும் பாருங்கள். அந்த மாதிரி கேட்காம இருக்கிறதுக்கு இந்த வசனங்களை நம்ம தியானிக்கலாம். இந்த வசனம் ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி நம்ம ஆண்டுகிட்ட பெற்றுக்கொள்ள வேண்டியது பெற்றுக்கொள்ளணுங்கிறது தான் நம்ம நோக்கமாக இருக்கணும். வசனத்தை நம்ம படிக்கும் பொழுதே ஆண்டவர்கிட்ட ஆவியானவர் நீங்கள் சொல்லித்தாங்க ஆண்டவரே, இதோட ரகசியத்தை நாங்கள் கற்றுக்கொண்டு நாங்கள் உங்களுடைய இறக்கத்தை பெறதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்லி நீங்கள் சொல்லியிருக்கீங்களோ அதை நாங்கள் கடைப்பிடிக்க எங்களுக்கு கற்றுத்தாங்கன்னு சொல்லி நம்ம ஜெபித்து இந்த வசனங்கள்லாம் தியானிப்போம். அந்த பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. உங்களுடைய வசனங்கள் எல்லாம் எங்களுக்கு கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறபடியால் தகப்பனே, நீங்கள் கற்றுத்தருகிற வார்த்தைகள் எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையிலே அதை கடைபிடிக்கும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலே எல்லா காரியங்களையும் செய்து முடிக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கீங்க. நன்றி செலுத்துகிற சுவாமி. இந்த நாட்களிலும் இரக்கத்தை நாங்கள் ஆண்டவரே பற்றி படிக்கிற வசனங்களை எங்களுக்கு ஆசீர்வதித்து தருமா ஜெபிக்கிற சுவாமி. இரக்கத்தை உம்மிடத்தில் மாத்திரம் நாங்கள் பெற்றுக்கொண்டு எப்படி வாழ வேண்டும் என்று வசனங்கள் சொல்லுவதோ அதன்படி நாங்கள் கீழ்ப்படிந்து நடந்த அந்த இரக்கத்தை பெற்றுக்கொள்ள தேவன் தாமை கிருபை செய்யணுமா ஜெபிக்கிறோம். தகப்பனே, உங்களுடைய பாதத்திலே அமர்ந்திருக்கவும் உங்களுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளவும் நீங்கள் தாமே எங்களுக்கு கிருபை தந்து வழிநடத்துகிற தயவுக்காக நன்றி. இன்னமும் நடந்து போவதாக நன்றி செலுத்துகிறோம். அப்படியே நீங்கள் நடத்தி சென்று எங்களை உங்களுடைய சாட்சிகளாய் நிறுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த நாமத்தை உயர்த்துங்க. உங்களுடைய பிரசனத்திலே எங்களை மூடி மறைத்து எங்களை பாதுகாத்து எங்களை ஆண்டவரை கற்றிருந்து வழிநடத்துங்க. துதிக்கான மயமெல்லாம் உங்களுடைய சேர்த்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் நல்ல பிதாவே. நாட்களில் இரக்கம் செய்பவர். நமக்கு இரக்கம் செய்கிறதுக்கு நம்ம உலக காரியங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கி நிறைய பேர் நம்ம ஏதோ ஒரு காரியத்துக்காண்டி நம்ம உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்கும்போது ஒரு உதவி செய்வாங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து ஏதாவது நம்ம அவங்ககிட்ட ஏதாவது பெற்றுக்கொள்ளணும்னு நம்ம பார்க்கும்பொழுது அவங்க அதை தவிர்க்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது பார்த்தீங்களா. அந்த மாதிரி இறக்கம்லாம் நிறையா நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஆனால் ஆண்டவருடைய இறக்கத்துக்கும் உலகத்தில் இருக்க மனுஷனுடைய இறக்கத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, மனுஷன் மாறி போயிடுவான். மனுஷன் ஒரு அளவு, அந்த அளவுக்கு தான் செஞ்சு அதுக்கு மேலே செய்யறதுக்கு அவனால் முடியாது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காருன்னு வசனங்களின் மூலமாக நம்ம படிக்கலாம். யாத்திராகமம் 20வது அதிகாரத்தில் 6வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி, நீங்கள் வேதாகமம் இருந்ததுன்னா நீங்கள் படித்து பாருங்கள். இல்லைன்னா நான் படிக்கிறேன், அதை வச்சு நீங்கள் படிக்கும்பொழுது நீங்கள் ஆண்டவர் உங்களோட கூட பேசுவார். நீங்கள் குறித்து வச்சு கூட நீங்கள் அந்த வசனங்களை நீங்கள் தியானிங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களே செய்வார். யாத்திராகமம் 20வது அதிகாரத்தில் 6வது வசனத்தை இங்கே பார்த்தீங்கன்னாக்கி, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைகொள்கிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இவர்கிட்ட அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் பொழுது 1000 தலைமுறை. இப்போ கற்பனைகள் போது 10 கட்டளை எல்லாம் கொடுத்தாரு பாருங்க, இப்படி செய்யுங்கன்னு சொல்லி. அப்படி வசனங்களின் மூலமாக நமக்கு இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லும் பொழுது அதைப்படி நம்ம செய்யும் பொழுது ஆண்டவர் நமக்கு இரக்கம் பாராட்டுகிற தேவனாக இருக்கார். அதனால் நம்ம ஆண்டவர் இரக்கம் எண்ணிலே அடங்காததாக இருக்குது பாருங்கள். நாம் ஒரு தலைமுறை, 2 தலைமுறை, 3 தலைமுறை, 4 தலைமுறை வரைக்கும் பார்க்குறவங்க நம்ம பார்க்கலாம் உலகத்தில். அதுக்கு மேலே இருக்கிறவங்க நம்ம அதிகமாக பார்க்கவே முடியாது. ஏன்னா அதே ஒரு 100, 115 மேலே தாண்டி தான் 4வது தலைமுறை சிலர் பார்ப்பாங்க. அப்போ அந்த அளவுக்கு தான் இருக்க முடியுமே இல்லையா, அதுக்கு மேலே இருக்க முடியாது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லிடுவாருன்னா 1000 முறைக்கும் இந்த 1000 தலைமுறை நம்ம பார்க்கலாம். அந்த தலைமுறை வரைக்கும் நான் இரக்கம் பாராட்டுவேங்காரு. அவருடைய கற்பனையில் அவர்கிட்ட அன்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நாம் சொல்லுவோம். இப்போ அன்பாக இருக்காங்கன்னு சொல்லி உலகத்தில் நம்ம சொல்லுவாங்க. அவங்க அன்பாக எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்க நம்ம மேலே அன்பு வச்சுருந்தாங்கன்னா எல்லாத்துலேயுமே ஒரு அக்கறையோடு நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் இருப்பாங்க. நீங்கள் உலக காரியங்களை நீங்கள் பார்த்துக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பார்க்கக்கூடிய காரியங்கள் தான் அன்புங்கிறது. அப்போ அன்புங்கும்போது அவங்க சொல்கிறபடி நம்ம கேட்போம். நம்ம அன்பு காட்டணும்னா அது ஆண்டுகிட்ட அன்பு காட்டணும்னாலும் அவர் சொன்னபடி நம்ம கேட்கும் பார்த்தீங்களா, அப்போ தான் அவர்கிட்ட அன்பு வச்சுருவோம். நம்ம அவர் பிள்ளையாக இருக்கோம், அவர்கிட்ட இரக்கம் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு. இப்போ நம்ம சொந்த பிள்ளைங்களை நம்ம எடுத்துக்கலாம். நம்ம பிள்ளைங்களை மேலே நம்ம அன்பு வச்சுருக்கோம். அன்பு வச்சுருக்கும் போது நாம் சொன்னபடி அவங்க கேட்குறாங்க.
கேட்டு அதன்படி நடக்கும் பொழுது பார்த்தீங்கன்னாக்கி நாம் வந்து என்ன செய்வோம், ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வருது ஏதோ ஒன்றுனா, எப்பா இது மாதிரி செய்யக்கூடாது, இந்த மாதிரி செய்யக்கூடாது, இப்படி செய்யணும், இப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லி கொடுக்கும்போது அவங்க அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வாங்க. அந்த மாதிரி ஆண்டவரும் பாருங்கள், அவர்கிட்ட அன்பு வச்சு அவர் வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு இருக்கும் பொழுது அவர் நமக்கு வந்து இறக்கம் பாராட்டி நமக்கு எல்லாம் சொல்லித்தரவெல்லாம் சொல்லி தருவார். ஏன்னா நிறைய பேர் பாருங்கள், வேத வசனங்கள் படிச்சுட்டு அதன்படி நடக்கிறவங்க நிறைய பேர் பாருங்கள், அவங்க அந்த முன்மாதிரியாகவே நடந்து காட்டுவாங்க. நடந்து காட்டும் பொழுது அதை பார்த்து நிறைய பேர் பாருங்கள் பிள்ளைங்கள்லாம் நடப்பாங்க. நம்ம அம்மா நடக்காங்க, நம்ம சொந்தம் யாராவது சொந்தங்கள் இருந்தாங்கன்னாக்கி நம்ம தங்கச்சி நடக்கிறதா, நம்ம அக்கா நடக்கா, நம்ம தம்பி நடக்கா அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் பாருங்க, பிள்ளைங்களை எடுத்துக்கிட்டிங்கனாக்கி நிறைய பிள்ளைங்க அது நடத்தக்கூடாது, அந்த வேத வசனத்தை படிப்பாங்க, ஆனால் அதுபடி நடக்கிறதுக்கு இது எப்படி நடக்கிறது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சோம்பேறித்தனப்படுவாங்க சின்ன பிள்ளைங்களே. ஆனால் நிறைய பிள்ளைங்க பாருங்கள், அதை படிச்சுட்டு அது மாதிரியே நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நடக்கும்பொழுது அந்த பிள்ளைங்களை பார்த்து அடுத்தது பார்க்கும்போது, அவன் வந்து இந்த மாதிரி ஆண்டவர்கிட்ட இப்படி பிரியமாக இருக்காளே, அன்பாக இருக்காளே, வசனத்தை எப்படி நல்லா தியானித்து ஆசிரியமாக இருக்காளே, அப்போ நாமளும் வந்து அது மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பிள்ளைங்க திருந்த பிள்ளைங்களாம் நிறைய பேர் நீங்கள் பார்த்துருக்கலாம். நம்ம குடும்பங்களே இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அதனால அன்புங்கிறது வந்து பார்த்திங்கனாக்கி நாம் ஒருத்தர் மேலே வச்சுருக்க ஒரு காரியங்கள் அன்புங்கிறது, அன்பு இருந்தாலே வந்து அவங்க சொன்னதை கேட்போம், அவருக்கு கீழ்ப்படிஞ்சு இருப்போம். அதை தான் நம்ம அவங்ககிட்ட நம்ம இறக்கம் பெற முடியும். அது மாதிரி ஆண்டுகிட்டேருந்து இறக்கம் பெறணும்னாக்கி அவர் மேலே அன்பு கூர்ந்து அவர் சொன்ன வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தோம்னாக்கி அவர் 1000 தலைமுறை. அதனால் ஆண்டவர்களுக்கும் உலக மனுஷங்க சொல்கிறதுக்கும் வந்து அதுக்கு ஒத்து நம்ம பார்க்கவே கூடாது. அந்த மாதிரி ஆண்டவர் நமக்கு இரக்கம் செய்கிற ஆண்டவராக இருக்கார். அப்படிப்பட்ட இரக்கத்தை பெற்றுக்கொள்கிறதுக்கு நாம் வந்து என்ன செய்யணும்னா கற்பனைகளை தான் கைக்கொள்ளணும். அவர் கற்பனைகளை கைக்கொள்வது இந்த 1 யோவான் 5:1-3 வரைக்கும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, அவர் கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாகும். அவருடைய கற்பனைகள்லாம் பாரமானவைகள் அல்ல. இப்போ நம்ம கற்பனைகள்லாம் கொடுத்து அதன்படி நடந்து அது மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அதெல்லாம் செய்ய முடியும். ஆனால் அவங்க வந்து செய்யவே மாட்டாங்க பாருங்கள். செய்யாமல் அழிஞ்சு போகிற காரியங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா. அந்த மாதிரி இல்லாமல் ஆண்டவருடைய பிரசனத்தில் ஆண்டவர் சொன்ன காரியங்களை நாம் செய்கிற பிள்ளைங்களாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் வேதாந்தத்தில் இருக்கக்கூடிய காரியங்கள். 1 யோவான் 5:1 இயேசு கிறிஸ்துவானவர் கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்தவனாக இருக்கிறான். பிறப்பித்தவனிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவனும் அன்பு கூறுகிறான். பாருங்க, ஆண்டவர் தான் நம்மளை பிறப்பிச்சிருக்காரு, நம்மளை உருவாக்கி நம்மளை கொண்டு வந்திருக்காரு. அவர் மேலே அன்பு வச்சிருந்தாலே நாம் எப்படி இருக்கோம்னு சொல்லுங்க, அவரே மாதிரி இருப்போம். அவருடைய அன்பை நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்களை நம்ம சொல்றார் பாருங்க. 2வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனையை கை கொள்ளும் போது தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுவது எவனும் அறிந்து கொள்கிறோம். அவர்கிட்ட நம்ம அன்பு வச்சிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம அறிஞ்சுக்கிட்டோம்னாலே அவருடைய கற்பனை அவருடைய வார்த்தைகளுக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சா நம்ம அறிஞ்சுக்கிட முடியும். நாமளே ஆண்டவருக்கு பிள்ளையா, ஆண்டவருக்கு அன்பு காட்டுற பிள்ளைங்களா அப்படின்னு சொல்லி நாமளே தெரிஞ்சுக்கிட்டதுக்கு தான் இந்த வசனங்கள் எல்லாம் பாருங்க. ஆண்டவர் எழுதி தந்திருக்கிற வசனங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க. 3வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, நாம் தேவனுடைய கற்பனையை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாகும். அவருடைய கற்பனைகளே பாரமானவைகள் அல்ல. இப்போ இதெல்லாம் கடைபிடிக்க முடியாதபடி ஆண்டவர் வந்து எதையுமே ஒரு ராங்காக வந்து அதை முடியாததையோ அதே சொல்லி நம்மளை வந்து வற்புறுத்தது கிடையாது. ஆண்டவர் நம்மளால் செய்ய முடியும், ஒருத்தருடைய அன்பு காட்ட முடியும் கண்டிப்பாக. அப்போ நம்ம நிறையா அதெல்லாம் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா மிஷினரிகள் நிறையா பார்க்கலாம். அவங்க வந்து பாருங்கள், நிறைய பிள்ளைங்களை எடுத்து வளர்ப்பாங்க. அவங்க அனாதைகளாக இருக்கலாம், அவங்க ஒன்று முடியாதவங்களாக இருக்கலாம். அவங்ககிட்ட வந்து அன்பு காட்டி தான் பிள்ளைங்களெல்லாம் வளர்க்க முடியும். ஏன்னா பிள்ளைங்களை கொண்டு வந்து நம்ம நிறையா அவங்கவுங்க ஒரு சூழ்நிலையிலேருந்து கொண்டு வந்து அவங்க வந்து ஒரு இடத்துல கொண்டு வந்து வளர்க்க போகிறாங்க. அப்போ வந்து அவங்க சூழ்நிலையை பார்த்து வளர்க்குறது இல்லை, இவங்களுடைய அன்பை காட்டி அவங்க வந்து வளர்க்காங்க பார்த்தீங்களா. அப்போ அந்த பிள்ளைங்க வந்து எந்த மதமாக இருந்தாலும் எந்த ஜாதியாக இருந்தாலும் வளர்க்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க கிறிஸ்துவின் பிள்ளையாக மாற்றிடுறாங்க. அவங்க மிஷினரிகளை பற்றி நிறைய நான் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால நான் படிப்பேன். நீங்களும் வந்து இந்த மிஷினரிகளை பற்றி படிங்க. அவங்க வந்து செய்கிற தொண்டு வந்து பார்த்திங்கனாக்கி அவங்க செய்கிறது ஆண்டவருக்குன்னு செஞ்சாலும் அவங்களுக்குள்ள ஒரு அன்பு, அதாவது அவங்களுக்குள்ள ஒரு அன்பு இருந்து அந்த பிள்ளைங்களோட கூட இருந்து அவங்க அதை காட்டி அவங்க வளர்க்கும் பொழுது தான் அந்த பிள்ளைங்களும் வந்து பரிசுத்தமாக வாழ முடியும், ஆண்டவருடைய பிள்ளைங்களாக வளர முடியும், வாழ முடியும், மற்றவங்களுக்கு முன்மாதிரியாக வாழ முடியும். அப்படி இவங்க வாழ்ந்து காட்டுறாங்க. அப்புறம் பாருங்கள், இவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு அபிஷேகம் ஆண்டவருடைய அழைப்பு எல்லாரும் அவங்கள வந்து வளர்க்கும்போது அந்த பிள்ளைங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த மிஷினரி மாதிரியே வளர்ந்துருந்தாங்க.
அப்போ நிறைய நம்ம மிஷினரி எல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க வாழ்க்கையே மாதிரி அவங்க திருப்பி அவங்க வளர்க்குற பிள்ளைங்கள்லாம் இருக்காங்கன்னா, ஏன்னா அவங்க வாழ்கிறத அப்படியே பார்த்து நடந்து அதே மாதிரி நடக்கணும், நாம் இதேமாரி நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து நடக்கிறதுனால அந்த மாதிரி காரியங்கள் நடக்குது. அந்த மாதிரி நாம் பிள்ளைங்கள்லாம் வளர்க்கும்போது அப்படி சொல்லி வளர்க்குற பிள்ளைங்களாக இருக்கும்போது அவங்க வந்து அன்பு, அதாவது மற்றவங்களோட அன்பு உள்ள பிள்ளைங்களா, அன்பு காட்டுற பிள்ளைங்களா இருக்கணும். நம்ம வந்து மற்றவங்கள்ட்ட அன்பு காட்டுறதுனால எதுவுமே நமக்கு குறைஞ்சி போகாது. நம்ம வந்து ஆண்டவரே அன்புள்ளவர், அவர் நம்மளும் அன்பாக தான் இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் வந்து அழைக்கிறத நம்ம பார்க்கணும். அந்த மாதிரி ஆண்டவர் வந்து நம்மளை வந்து எப்படி அழைச்சிருக்காருன்னு நம்ம பார்த்துக்கலாம். உண்மையாக நம்ம விசுவாச பிதாவிடத்துலையும் அவருடைய குமாரனிடத்திலும் சரிதான், இயேசு கிறிஸ்துவினாலும் கிறிஸ்துவத்திலும் நாம் வந்து அவர்கிட்ட வந்து வெளிப்பட்டிருக்கு. அவர் தான் நமக்கு அந்த உண்மையான விசுவாசம் தராரு. நமக்கு வந்து இந்த இந்த அன்பை நம்ம எல்லாத்தையுமே அவர் பிள்ளையாக மாற்றி அவர்கிட்டருந்து நம்ம பெற்றுக்கொள்ளுறதுனால அவர் வந்து பாருங்கள், அந்த அன்பை விட்டு நம்ம எதுவுமே பிரிக்க முடியாத அந்த அன்பை நமக்கு நம்முடைய இருதயத்தில் அந்த பரிசுத்த ஆவியானவரின் மூலமாக இருதயத்தில் அந்த அன்பை ஊற்றி இருக்கிறதுனால நம்மளை வந்து எதுவுமே பிரிக்க முடியாதுபடி நாம் வந்து நடக்க முடியும். ஏன்னா அவருடைய பிள்ளையாக இருக்கும், அவருடைய அன்பை நமக்கு ஊற்றிருக்காரு, அவருடைய எல்லாமான காரியங்களும் பரிசுத்த ஆவியினால் நமக்கு தந்திருக்காரு. அந்த அன்பினால நாம் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிஞ்சு அந்த இரக்கத்தை பெறுறதுக்கு நாம் தகுதியுள்ள பிள்ளைகளாக நம்மளை மாற்றாரு அப்படிங்கிறத நம்ம படிக்கணும். அதுதான் நமக்கு ஒரு பெரிய காரியங்களை ஆண்டவர் செஞ்சுருக்காரு. தலைமுறையாக இரக்கம், அந்த இரக்கத்தை ஆண்டவரே நீங்கள் உங்களுடைய இரக்கத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே, ஆவியானவரால் உங்களுடைய அன்பை எங்களுக்கு ஊற்றி இருக்கீங்க. அதை வந்து உங்களுடைய கற்பனைகளை நாங்கள் கை கொண்டு நம்ம வழிநடத்தும் படும்போது அந்த வசனத்தின் மூலமாக நீங்கள் இரக்கத்தை தந்து எங்களை அன்பினால் நிறைத்து மற்றவங்களுக்கு அந்த அன்பை கொடுக்கவும், அந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நாங்கள் அநேகர் எங்களுடைய மூலமாகவும் எங்களுடைய வாழ்க்கையின் மூலமாகவும் ஆண்டவரே அநேக பிள்ளைங்கள் எழும்பதுக்கு நீங்கள் எங்களை பயன்படுத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம அர்ப்பணிக்கிற பிள்ளைங்களாக இருக்கணும். நான் ஒரு செய்தி கேட்டேன், அவங்க சொல்கிறாங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஏதோ பைபிள் படித்தோம் நம்ம ஜெபம் பண்ணோம் அப்படின்னு இல்லாமல் ஏதோ ஒன்று ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையின் மூலமாக நீங்கள் ஏதோ ஒன்று செய்ய இருக்கீங்க, அதை நீங்கள் செய்து உங்களுடைய சித்தத்தின்படி எங்களுக்கு வந்து செய்யுங்க. நான் இப்படியே சும்மாவே இருக்கக்கூடாது, என்னுடைய வாழ்க்கையின் மூலமாக உங்களுடைய நாமத்தை உயர்த்துறதுக்கு ஏதாவது செய்யணும், அதுக்கு நீங்கள் வந்து எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு இரக்கமாக ராட்டுங்க அப்படின்னு சொல்லி ஜெபித்து நீங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் கேட்கணும். கேட்காம அப்படியே நீங்கள் பைபிளை மட்டும் படிச்சுட்டு இருக்கக்கூடாது. கேளுங்க ஆண்டவர்கிட்ட, கேட்குறவன் எவனும் பெற்றுக்கொள்வான்னு சொல்லி சொன்ன மாதிரி நீங்கள் கேளுங்க, ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். உங்கள் மூலமாகவும் அநேக பிள்ளைங்களுக்கு ஆசீர்வாதமாக நீங்கள் மாற முடியும்னு சொல்லி செய்திகள்லாம் நிறையா நம்ம கேட்கும் பொழுது அவங்க சொல்கிறத நம்ம பார்க்கலாம். அந்த மாதிரி ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளணும். அவருடைய இரக்கம் நமக்கு முழுமையாக தரதுக்கு ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கார், அவருடைய அன்பையும் தரதுக்கு ஆயத்தமாக இருக்கார். அதை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அபிஷேகத்தினால் நிறைக்கப்பட்ட பிள்ளைங்களாம் நம்ம காணப்பட ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜெபிங்க, ஆண்டவர் பெரிய காரியங்களே செய்வார். நெகேமியா 9:30-31 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி, நீ கிருபையும் இரக்கமும் உள்ள தேவன். அவர் வந்து கிருபையும் இரக்கமும் உள்ள தேவன்னா கிருபையும் தராரு, இரக்கத்தையும் செய்கிறாரு. அப்போ அந்த மாதிரி ரெண்டையும் தந்து நம்மளை வந்து நடத்தக்கூடிய காரியங்களை வந்து செய்த ஆண்டவர் கிருபையும் வந்து இலவசமாக தராரு, இரக்கமும் பாருங்கள் நீங்கள் வசனத்திற்கு கீழ்ப்படிஞ்சிங்கன்னா உங்களுக்கு அதுவும் இலவசம்தான். அப்போது ஆண்டவர் எல்லாத்தையுமே இலவசமாக நமக்கு தந்து அவருடைய மீட்பை நாம் பெற்றுக்கொண்டு அவருடைய அன்பை நம்ம பெற்றுக்கொண்டு வாடுறதுக்கு எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் ரொம்ப ஆழமாக போய் ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னு சொல்லி நம்ம ஆவியானவரோடு கூட இருந்து நீங்கள் படிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா நிறைய நமக்கு ஒரு அசைவாடுதல் நமக்கு உண்டாகக்கூடிய காரியங்கள் ஆண்டவர் செய்யக்கூடிய காரியங்களை செய்வார். அதனால் ஆண்டவர் வந்து எப்பவும் இரக்கமுள்ளவராக இருக்கார். நாம் வந்து இறக்கத்துக்கு வேறு எங்கேயும் போக வேண்டியதில்லை. ஆண்டோடைய பாத்திலேருந்து அவருடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சு நம்ம கேட்கும் பொழுது நமக்கு எந்த இடத்துல இறக்கம் வேணுமோ அந்த இறக்கத்தை வந்து தந்து நம்மளை வழிநடத்தக்கூடிய நல்ல தகப்பனாக இருக்கார். உபாகமம் 4:31 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, நம் தேவன் வந்து இரக்கம் உள்ளவர். அவர் வந்து ரொம்ப இரக்கம் உள்ளவர். அவர் வந்து அவரை மாதிரி இரக்கம் உள்ளவர் யாருமே கிடையாது. அப்போ வந்து அந்த இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்வதுக்கு ஒவ்வொரு நாளும் ஆண்டோடைய பாத்தில் அமர்ந்திருக்கணும். ஏன்னா இரக்கம் இல்லைனாக்கே நமக்கு வந்து பாருங்கள் எந்த காரியத்திலுமே நமக்கு வந்து இறங்கி உதவி செய்கிறதுக்கு ஒரு தகப்பன் நமக்கு தேவை, கண்டிப்பாக தேவை. ஏன்னா வந்து இரக்கத்தை நம்ம உலகத்தில் தேடி போகாமல் நம்ம ஆண்டோடைய பாத்தில் இருக்கும் பொழுது நம்ம பெற்றுக்கொள்ள முடியுங்கிற ஒரு உறுதியான விசுவாசம் நமக்கு இருந்துன்னு வைங்க, அந்த வசனத்தை மாத்திரம்தான் நம்ம தியானிப்போம், வேற எங்கேயுமே போகவே மாட்டோம். அந்த இடத்துல நீங்கள் ஆண்டவரை மாத்திரம் நோக்கி பார்க்குற பிள்ளைங்களாக இருக்கிறதுக்கு ஆண்டவர் மாத்திரம் தான் நமக்கு உதவி செய்ய முடியும். அதை நீங்கள் வந்து தியானிங்க, ஆண்டோடைய வசனம் உங்களோட கூட பேசும். அடுத்தது 3வது காரியம் பார்த்தீங்கன்னாக்கி, இஸ்ரேல் மக்களுக்கு வந்து இஸ்ரேல் மக்கள் மேலே அன்பு வச்சுருந்தார். எப்பவும் சொல்லுவார் பாருங்கள், அவர் வந்து எப்பவுமே அவங்கள அழிக்கணும்னு அவருக்கு வந்து பிரியமான பிள்ளைங்க இஸ்ரேல் பிள்ளைங்களாம். எத்தனையோ அவங்க வந்து கீழ்ப்படியாமல், கற்பனை கீழ்ப்படியாமல், கண்ணுக்குட்டி வச்சுருப்பான், சாப்பிடுறதுக்கு பிரச்சனை பண்ணுவான், எல்லாம் பிரச்சனை பண்ணாலும் ஆண்டவர் வந்து அவங்க மேலே ஒரு அன்பு வச்சுருந்தார். ஏன்னா அன்பு வச்சு அழைச்ச தேவன் வந்து
அன்பை வந்து மாற்றுறதே கிடையாது. ஒரு நம்ம மேலே அன்பு வச்சுருக்கேன்னு சொல்லிட்டாருன்னா, நம்ம என்ன எல்லாத்தையும் செய்து முடிப்பேன்னு சொல்லியிருக்காருன்னா, நமக்கு எல்லாம் செய்து முடித்து தீபார். அந்த சொல்லிட்டு செய்யாமல் இருக்கிற ஆண்டவர் கிடையவே கிடையாது. அதனால் அவங்க மேலே அன்பு வச்சுருந்ததுனால அவங்க மேலே ரொம்ப அன்பு வச்சுருந்தார். அன்பு வச்சுருந்ததுனால அவங்களுக்குலாம் நிறைய சொல்லி சொல்லி கொடுத்தாரு. இந்த மாதிரி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கணும் அப்படிங்கக்கூடிய காரியங்களை செய்ய சொன்னார். ஆனால் வந்து அவங்க வந்து இந்த இரக்கத்தை பெற்றுக்கொள்றதுக்கு தகுதியுள்ள பிள்ளைங்களா இல்லாமல் மாறினதுனால தான் அழிஞ்சு போகிறாங்க. அப்போ அந்த காரியங்களை வந்து நம்ம செய்யாமல் இருக்கிறதுக்கு இந்த காரியங்கள்லாம் நீங்கள் செய்யணும். உபாகமம் 23:5 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி இஸ்ரேல் மக்கள் மத்தியில் என்ன மாதிரி அவங்க ஆண்டவர் அன்பு வச்சுருந்தாரு, அதை இழந்து போனாங்க, எப்படி இழந்து போனாங்க, எதுக்காண்டி அவங்க கைவிடப்பட்டாங்க அப்படிங்கிறத நீங்கள் படிக்கலாம். அப்போ அந்த மாதிரி இல்லாமல் ஆண்டவருக்கு பிரியமான அந்த வார்த்தைகளை, அந்த அன்புக்கு நம்ம தகுதியுள்ள பிள்ளைகளாக இருக்கும் பொழுது இரக்கத்தை பெற முடியும். அதை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அடுத்தது சங்கீதம் 18:1 நீங்கள் பார்த்தீங்கன்னா தாவீதை பற்றி நீங்கள் நிறைய படிச்சுக்கலாம். சங்கீதத்தில் அவர் வந்து பாருங்கள், சத்துருக்கும் சவுலுக்கும் வந்து சவுல் கையில் நிறைய அகப்பட்டு அவனை கொல்லன்னே நினச்சிட்டு இருந்தான் பார்த்தீங்களா. அப்புறம் சத்துரு என்னை சுற்றிலும் நிறைய இருக்காங்கன்னு சொல்லி நிறைய சங்கீதத்தில் அவர் சொல்லுவார். அப்படி சொல்லும் பொழுது அதில் வந்து விடுதலை ஆனதுனால படிக்கிற வசனம் தான் அந்த 18வது அதிகாரம். நீங்கள் சங்கீதம் 18 ஃபுல்லாக படிச்சிங்கன்னாக்கி நிறைய தெரியும். அவர் எப்படிலாம் கஷ்டப்பட்டார், எப்படி அவர் விடுதலையை பெற்று இந்த பாட்டை எழுதியிருக்காருன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அப்போ அந்த மாதிரி விடுதலையை பெற்றுக்கொள்கிறது பிள்ளைங்களா நம்ம இருக்கணும். வசனத்துக்கு முதல்ல இடம் கொடுக்கணும். வசனத்தை நோக்கி பார்க்கணும். ஆண்டவருடைய அன்பில் நம்ம நிலைச்சி நிற்கிறதுக்கு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்ச பிள்ளைங்களா இருந்ததுனால தான் தாவீது வந்து விடுதலையை பெற்றுக்கொண்டாருன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அடுத்தது பாருங்கள், அவரை விசுவாசிக்கணும். நம்மளை வந்து ஆண்டவரை விசுவாசிக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து விசுவாசம் வந்து நிறையா இருக்கிறது இல்லை. நிறைய டயத்தில் பார்த்திங்கனாக்கி நமக்கு ஒரு சூழ்நிலை மாறும் பொழுது நமக்கு அந்த விசுவாசம் வந்து கொஞ்சம் குறைவடையதை நம்ம பார்க்கலாம். வாழ்க்கையில் விசுவாசத்தோடு தான் இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் வந்து விசுவாசம் குறையுது. அப்போ ஆண்டவருடைய பாதத்தில் தான் நம்ம இருந்து அவர்கிட்ட தான் நம்ம பெற்றுக்கொள்ள முடியுமே வெளியே நாம் சொந்த முயற்சினால நம்ம எடுத்து இப்போ ஆண்டவருக்கு பயன்படுத்தி ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை நம்ம செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு சூழ்நிலையை மாற்றுறதுக்கு நம்மளால் முடியவே முடியாது. யோவான் 3வது அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி, யோவான் 3வது அதிகாரத்தில் 16வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி ஒரு வசனத்தை நீங்கள் படிக்கலாம். இதெல்லாம் நிறைய உங்களுக்கு நீங்கள் படித்தவங்களா இருந்தாலும் பைபிள் படிக்கிறவங்களா இருந்தால் நிறைய இந்த வசனங்கள்லாம் உங்களுக்கு நல்ல மனப்படமாக வச்சுக்கிடக்கூடிய ஒரு காரியம்தான். யோவான் 3வது அதிகாரத்தில் 16வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறேன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவா உலகத்தில் அன்பு கூர்ந்தார் அப்படின்னு சொல்லி இருக்குது. அப்போ நாமட்டத்தில் வந்து இந்த விசுவாசம் இல்லாமல் இருக்கும்போது ஆண்டவர் ஒரே பேரான குமாரனை நமக்கு பிறந்தார், உலகத்துக்கு வந்தார். அவர் வந்து பாருங்கள், அவரை விசுவாசிக்கிறதுக்கு நம்மளுக்கு முதல்ல கற்றுத்தரார். அவர்கிட்ட அன்பு காட்டணும், அவர்கிட்ட விசுவாசமாக இருக்கணும் அப்படிங்கிறத முதல்ல நமக்கு கற்று வந்துட்டு பாருங்க. அவரை வந்து உலகத்துலேருந்து நமக்கு ரட்சிப்பை தரதுக்கு தான் அவர் வந்தார். அவர் அன்பு பாருங்கள், எவ்வளோ அன்பு பெருசுன்னு பாருங்கள். 16வது வசனத்தை நான் படித்தேன். அவர் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையணும். அவன் வந்து ஆண்டவரோட நித்தியமாக ஆண்டவரோட கூட ஆளுகை செய்கிற பிள்ளைங்களாம் நம்மளை மாற்றுவார். இப்போ இறக்கங்க இடைச்சிட்டனாலே நமக்கு அவர் கூட ஆளுகை செய்கிற பிள்ளைங்களா தான் நம்ம இருப்போம். இவ்வளோதான் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவர் வந்து நம்மள்கிட்ட அன்பு கூர்ந்திருக்காரு. அவருடைய அன்பு நமக்கு பெற்றுக்கொண்டோம்னாக்கி அந்த அன்பை விட வேறு உலகத்தில் வேறு எந்த அன்புமே நமக்கு வந்து தேவையே இல்லை. அவருடைய அன்பை நம்ம பெற்றுக்கொண்டோம்னாக்கி அதுலேருந்து வேறு எந்த அன்புக்கு நம்ம போகணும்னு அவசியமே கிடையாது. ஆனால் அந்த அன்பு வந்து நிலையில்லாது, அதாவது முடிவு வரை நம்மளை வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு அன்பு. அந்த அன்பை நம்ம பெற்றுக்கொண்டு நம்ம வாழறதுக்கு நம்ம கற்றுக்கிட்டோம்னாக்கி வேறு நம்ம கவலைப்பட்டுட்டு இந்த மற்ற மனுஷங்க ஏதோ ஒரு பேச்சு பேசுகிறாங்கன்னு வைங்க, ஒரு வார்த்தை பேசும் பொழுது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பாருங்கள். ஏதோ ஒன்று உங்களுக்கு நடக்கலை அப்படின்னு சொல்லும் பொழுது பார்த்திங்கன்னா நம்ம வந்து விழுந்து போகக்கூடிய காரியங்கள் நமக்கு இருக்குது. அந்த மாதிரி விழுந்து போகாமல் நம்ம வாழ்க்கையில் முன்னேறி நம்ம செல்லணும்னாக்கி அதுக்கு வந்து ஆண்டுடைய வசனத்தினால அவருடைய அன்பினால நம்ம நிறைக்கப்பட்டிருந்தால் தான் நமக்கு வந்து அந்த காரியங்களை நமக்கு செய்வார். இந்த உலகத்தில் வந்து நம்ம ஒவ்வொருவருக்காண்ட அன்பு கூறதுக்கு தான் அவர் வந்தார். ஒவ்வொரு மேலே அன்பு வச்சுருக்காரு. ஆனால் அவங்க அன்பு வச்சுருந்தாலும் சரி, அவங்க உண்மை உள்ளவங்களாக இருந்தாலும் சரி, அவங்க நல்லவங்களாக இருந்தாலும் சரி, அவங்க கெட்டவங்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்காக தான் அவர் அன்பு வச்சு இந்த உலகத்துக்கு வந்தார். எல்லாருடைய பாவங்களையும் தான் சுமந்தார். அப்போ நான் ஒரு டயத்தில் நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் ஒரு காரியங்களை எடுத்து பார்க்கும்பொழுது நம்ம ஒரு ஏதோ ஒரு சோதனையிலையோ இதுலையோ வேதனையில நம்ம வந்து கொஞ்சம் கஷ்டப்படுதோன்னு வைங்க. அந்த இடத்துல வந்து நாம் அந்த இடத்துலேருந்து எப்படி வர்றது அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே இந்த காரியங்களை நீங்கள் செய்து முடிங்க,
இது ஏதோ ஒரு நோய் பிரச்சனைனால இருக்குது, அதனால நம்ம ஜெபிக்கும். இந்த நோயிலேருந்து எங்களுக்கு சுகம் தாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கும்போது அந்த நோயிலேருந்து நமக்கு சுகம் கிடைக்கும். அப்போ அந்த நோய்க்கு சுகம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி நாம் பார்த்தோம்னாக்கி நிறைய காரியங்கள் நடக்கிறத நம்ம பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஜெபித்து நம்ம ஒவ்வொரு காரியங்களையும் செய்யும் பொழுது பார்த்திங்கனாக்கி அந்த காரியங்கள் நமக்கு நடக்கிறத, நம்ம வாழ்க்கையில் நடக்கிறது தான் நம்ம மற்றவங்களுக்கு சொல்லும் பொழுது அது ஒரு பெரிய சாட்சியாக இருந்து ஆண்டுடைய நாமமும் உயர்த்தப்படும். இப்போ என்னுடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்களை நான் ஒரு சின்ன இதை சொல்கிறேன் சாட்சியாக. என்னுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் உடம்பு நல்லா இல்லாமல் இருக்கும்போது நான் வந்து ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆண்டவரே இது நடக்கணுமா, இது எப்படி அப்படின்னு சொல்லி நான் கேட்டுட்டு இருக்கும்போது, ஏன்னா சூழ்நிலைகள் வந்து எனக்கு அது ஒரு முடியாத காரியமாக இருந்தது. அப்போ நான் கேட்கும்போது ஆண்டவர் வந்து, ஆண்டவரே இது நீங்கள் உங்கள் சித்தமாக இருந்தால் செய்யுங்க, ஆனால் இதில் வந்து என்ன நீங்கள் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறீங்க, எப்படி என்ன நடத்த போகிறீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டுட்டு உடனே ஆஸ்பத்திரிக்கு நாங்கள் என் பையன் தான் கூப்பிட்டு போனோம். கூப்பிட்டு போகும்போது நாங்கள் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கி நான் எப்போ இந்த கார்லலாம் அந்த கேசட் போட்டு கேட்குறக்கூடிய ஒரு இது கேட்டேன். கேட்கும்போது பார்த்திங்கன்னா அந்த வசனங்கள், அதாவது நம்ம போய்கிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா அப்படியே எனக்கு என்ன செய்யணும்னு தெரியலை, ஒரு தனிமையாக இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது. ஒரு அழுதுகிட்டே போகும்போது பாடல்கள் பார்த்திங்கனாக்கி நிறைய பாடல்கள் நமக்கு வந்து ஆறுதலை கொடுக்கக்கூடிய காரியங்கள் செய்யும். அது அந்த வசனம் தான். வசனத்தின் மூலமாக பாடல் எழுதுதாங்க பார்த்திங்களா, அந்த பாடல்கள் ரொம்ப ஒரு அருமையான ஒரு பாடல் வந்து அந்த நேரத்தில் நான் அப்படியே என்ன ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நோக்கி தான் பார்த்தேன். நோக்கி பார்க்கும்போது ஆண்டவருடைய அன்பு நம்மகிட்ட இருக்கிறதுனால அந்த வசனத்தின் மூலம் நம்மளை தேற்றுறாரு. ஏன்னா எனக்கு வந்து என்ன செய்யணும்னு தெரியாத ஒரு சூழ்நிலை, உங்களுக்கு கூட அந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா எல்லாரும் எத்தனையோ பேர் நமக்கு உதவி செய்கிறதுக்கு இருந்தால் கூட நமக்கு உள்ளத்துக்குள்ளே ஒரு பயம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு பயத்துக்குள்ளே தான் நானும் போயிட்டே இருந்தேன். கூப்பிட்டு போயிட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு இருக்கும்போது இந்த பாடல் படித்தேன்னா, கண்ணீரை காண்பவர் இயேசு, உன் விண்ணப்பத்தை கேட்பவர் இயேசுன்னு சொல்லி, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார், ஒருபோதும் உன்னை உன்னை விட்டு விலகவும் மாட்டார்னு சொல்லி ஒரு பாடல், இந்த சரவணராஜி அம்மா அவங்க படித்த பாடல். எனக்கு அப்படியே என்னென்ன புரியலை. நான் மனுஷனுடைய தயவை நம்ம நோக்கி பார்க்க பார்த்தீங்களா, அது வந்து ஒரு வெறுமையானது. ஆனால் அன்றைக்கி நான் உணர்ந்தேன். நான் நிறைய நம்ம ஜெபிக்கும் பாருங்கள், அந்த டயத்தில் ஆண்டவர் நம்மளோட கூட பேசும் பொழுது இன்னும் அதிகமாக நம்ம ஆண்டவரோட கூட அன்பு காட்ட முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். அந்த இடத்துல எனக்கு வந்து பார்த்திங்கனாக்கி ஆண்டவர் வந்து என் கூட இருக்க மாதிரி இருந்துச்சு. எனக்கு எந்த இப்போ இந்த ஆஸ்பத்திரிக்கு போகிறேன், நோய்க்கு பிரச்சனைக்கு போகிறேன், அது எனக்கு எதுவுமே வந்து ஒரு பெரிய பாரமாகவே தெரியாதபடி ஆண்டவர் நம்மளோட கூட இருக்க போகிறாரு, ஏன் நமக்கு பயம் அப்படின்னு சொல்லி அந்த பாடல் நீங்கள் ஃபுல்லாக கேட்டிங்கன்னாக்கி ரொம்ப அருமையான பாடல். அந்த பாடலை கேட்டு அவ்வளோ முழுசாக கேட்டு முடித்தோடனே எனக்கு இந்த பயம், நடுக்கம், நம்ம தனியாக இருக்கோம், நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற ஒரு எல்லா காரியமே என்னை விட்டு எடுத்து போடப்பட்ட மாதிரி ஒரு நல்ல ஒரு உணர்வை நான் கண்டேன். ஆண்டோடைய பிரசனத்தில் மாத்திரம்தான், அந்த அன்பை உணர்ந்தா மாத்திரம்தான் அந்த இடத்துல நம்ம அந்த இதை உணர முடியும். அதுதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த அன்பை நான் இந்த வார்த்தையின் மூலமாக எனக்கு எப்படி தேற்றினார்னு நீங்கள் அது சொல்ல முடியாதுங்க. அது வந்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில அப்படி நீங்கள் அனுபவிச்சிங்கன்னா, ஏதாவது நம்மளால் முடியாத காரியங்கள் இருக்கும்போது ஆண்டவர் நோக்கி நீங்கள் ஜெபிங்க. பாடல்கள் மூலமாக இல்லாட்டா யார் மூலமானாலும் சரி, நமக்கு ஒரு தேர்தலை தரக்கூடிய ஒரு வார்த்தைகள் வந்து நமக்கு அனுப்பி நம்மளை வந்து பெரிய ஆசீர்வாதத்தை தரதை நான் பார்த்துருக்கேன். என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது தான் நான் சொல்கிறேன். அந்த இடத்துல நான் போயிட்டு வந்தது பார்த்திங்கன்னா பெரிய அற்புதம் நடந்தது. எனக்கு அந்த நோயின் பிரச்சனையிலேருந்து நான் வந்தேன். அப்போது பாருங்கள், இன்றைக்கி நம்ம ஒரு பிரச்சனைகள் வருது, நோய்கள் வருது, அந்த நேரத்தில் யாருமே என்ன செய்ய முடியும்ன்ட்டு ஒரு கலக்கம் வரும் பார்த்திங்களா. அந்த நேரத்தில் யாரையும் நீங்கள் யார்கிட்டயோ போய் ஜெபம் பண்ணால் நமக்கு வந்து ஒரு பதில் கிடச்சிட போகுது, யார்கிட்டயோ ஒரு ஆறுதல் கேட்டால் நமக்கு கிடச்சிட போகுதுன்னு நம்ம நினைக்கும் பார்த்திங்களா. அது வந்து தவறான காரியம்தான். அந்த ஆவியானவ சொல்கிற காரியங்கள் மூலமாக நம்ம படிக்கும்பொழுது பார்த்திங்கன்னா ஆவியானவர்கிட்ட மாத்திரம்தான் நம்ம ஜெபிக்கணும். அவர்கிட்ட ஜெபிக்கும் பொழுது நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய பலன் பார்த்திங்கன்னாக்கி, அந்த பலன் உலகத்தில் எந்த மனுஷனுமே தரவே முடியாத ஒரு பலன், ஒரு கிருபை, ஒரு இரக்கம், ஒரு தயவு, ஒரு பாதுகாப்பு, ஒரு வழிநடத்தல், எத்தனை காரியங்கள்னு நினைக்கிங்க. அந்த மாதிரி அன்றைக்கி எனக்கு செஞ்சதை நான் நினச்சி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த மாதிரி அவர் இறக்கத்துக்கு முடிவே கிடையாதுங்க. நீங்கள் எப்படிப்பட்ட தவறு செஞ்சிருந்தாலும், எப்படி விழுந்து கிடந்தாலும், அவருடைய பாத்துக்கு வரும் பொழுது, அவருடைய இறக்கத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு செய்யக்கூடிய காரியங்களை செய்வார்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதனால நீங்கள் வந்து எப்பவுமே பாருங்கள், ஆண்டவருடைய இறக்கத்தை மாத்திரம் நோக்கி பாருங்கள், அவர்கிட்ட அன்பு காட்டுங்க, அவருடைய வார்த்தை கீழ்ப்படிங்க, அவருடைய
பாதத்தில் எப்பொழுதும் எந்த காரியமாக இருந்தாலும் அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து ஜெபித்து நீங்கள் வழிநடத்தப்பட, ஆண்டவரே நீங்கள் ஒப்பு கொடுக்குறேன், நீங்கள் நடத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி உங்கள் இரக்கத்தை தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி நீங்கள் ஜெபித்து நீங்கள் கடந்து செல்லுங்கள். பெரிய காரியங்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் காண முடியும். உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அப்படி அர்ப்பணித்து நீங்கள் ஜெபிங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்து அநேக பிள்ளைகளை எழுப்பதுக்கு இந்த நாட்களில் அவர் கிருபை உள்ளவராக, அவர் இரக்கம் நிறைந்தவராக இருக்கார். அதனால் நீங்கள் அர்ப்பணித்து ஜெபிங்க. அடுத்தது பாருங்கள், நம்ம இத்தனை காரியங்களை நாம் சொல்லிகிட்டு இருக்கோம், நம்மளுக்கு நடந்தது சொல்கிறோம், நம்ம காரியங்கள் இப்படிலாம் ஆண்டவர் எனக்கு செஞ்சுருக்காருன்னு சொல்லி நான் சொன்னேன். அது மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் செய்வார். அப்படி இரக்கம் பெற்ற பிள்ளைங்க நிறைய பேர் இருக்காங்க, ஆண்டவர்கிட்ட இரக்கம் பெற்றவங்க. அதனால் ஆண்டவர் இரக்கமுள்ளவர்னு சொல்லி நம்ம தைரியமாக சொல்ல முடியும். ஆனால் பவுல் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். பவுல் சொல்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கி அது அந்த வசனங்களை நம்ம படிக்கும் பொழுதே பார்த்தீங்கன்னாக்கி நிறைய நமக்கு கண்ணீர் தன்னால் வடியும். ஏன்னா ஆண்டவர் வார்த்தைகள்லாம் பார்த்திங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் செயலாற்றும் பொழுது நம்மளால் தாங்கி கொள்ள முடியாதபடிக்கு நமக்கு ஒரு தேர்தலில் உருவாக்கக்கூடிய காரியங்கள் செய்வார். பவுல் சொல்கிற காரியங்களை நம்ம படிக்கலாம். ரோமர் 8வது அதிகாரத்தில் 36வது வசனமும் 37வது வசனத்தையும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி இந்த வசனங்களை நீங்கள் தியானிங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை நீங்கள் செய்வார். 36ல் பாருங்கள், கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? முதல்ல சொல்கிறது என்னென்னா, கிறிஸ்துவின் அன்பு, அவர் அன்பு நம்மகிட்ட இருக்கும்பொழுது இந்த இருதயத்தில் ஊற்றப்பட்டிருந்தா இந்த இருதயம் பாருங்கள் எப்பவும் ஆண்டுகிட்டே இருக்கணும். ஆண்டுகிட்ட இருந்ததுனாக்கி அந்த இருதயம் எப்பவுமே சுத்தமாக இருக்கும். இருதயத்தை நாமளே வச்சுக்கிட்டு அதை ஏதோ பண்ணிட்டு இருந்தோம்னா அந்த இருதயம் சுத்தமாகவே இருக்காது. அதனால் ஆண்டவர் வாசம் பண்ணுற இடமா நம்ம நமக்கு இருதயத்தை தான் சொல்கிறாருல கொடுத்துடணும். கொடுத்துட்டு அவரை நீங்கள் ஆளுகை பண்ணுங்க. ஆண்டவரை எங்களுடைய இருதயம் வெறும் கேடு உள்ளதாக இருக்கும், சிந்தனைகள்லாம் கேடு உள்ளதாக இருக்கிறதுனால நீங்கள் ஆளுகை செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம அர்ப்பணிச்சிடணும் இருதயத்தை. அப்போ அர்ப்பணித்து ஜெபிக்கும் பொழுது பாருங்கள், அவர் அப்படி தான் சொல்கிறாரு. முதலாவது பாருங்கள், அன்பை விட்டு நம்ம பிரிப்பவன் யார், என்னெல்லாம் சொல்கிறாருன்னு பாருங்கள். இதெல்லாம் நம்ம கடைபிடிப்போமா அப்படிங்கிறது நமக்கு கேள்விக்குறியமாக தான் இருக்குது. ஏன்னா பவுல் சொல்கிறாரு பாருங்கள், உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறாலே முற்றும் ஜெயம் கொடுக்கிறவராக இருக்கிறோமே. அடுத்துன்னு சொல்கிறாரு நிறைய காரியங்கள். இதெல்லாம் பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய காரியங்கள் தான். பாருங்கள், பசி இருந்தாலும் சரி, உபத்திரமாக இருந்தாலும் சரி, வியாகுலமாக இருந்தாலும் சரி, துன்பமாக இருந்தாலும், பசி, நிர்வாணமோ, நாசமோசம், எந்த பட்டயமும் அடித்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனால் அந்த ஆண்டுடைய அன்பை விட்டு என்ன யாவனும் பிரிக்கவே முடியலைன்னு சொல்லி அவர் சொல்லி கடைசியில் எழுதுறதை நம்ம பார்க்கணும். தேவனுடைய அன்பை விட்டு நம்ம பிரிக்க மாட்டோம்னு நிச்சயித்திருக்கிறேன்னு சொல்கிறாரு. பாருங்கள், நமக்கு ஒரு சின்ன வேதனை வந்துட்டுனா நம்ம ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னு சொல்கிறோம். ஆனால் பவுல் எழுதியிருக்க காரியங்களை நம்ம படித்தோம்னாக்கி அந்த மாதிரி நம்ம சொல்லவே மாட்டோம். அவர் கிறிஸ்துவின் நம்ம மேலே வச்ச அன்பினால் நாம் அவர் எல்லாவற்றையும் நமக்கு செஞ்சுருக்காரு. அதில் நாம் ஜெயத்தை கொண்டு கொள்ள, இதெல்லாம் ஜெயத்தை நம்ம பெற முடியும். நான் இப்போ சொன்னேன் பாருங்கள், சாட்சியாக நான் எனக்கு உடம்பு நல்லா இல்லாமல் இருக்கும்போது போகும்போது எப்படி ஆண்டவர் பேசினாருன்னு சொல்லி எப்படி விடுதலை தந்தான்னு சொன்னேன் பாருங்கள். அந்த மாதிரி இந்த காரியங்கள்லாம் ஆண்டவர் இப்போ பாருங்கள், பாம்பு கடிச்சிருது, அவங்க சுற்றி இருக்கவன் செத்து போவான் இவன் அப்படின்னு சொல்லும்பொழுது உதறிட்டு அவர் எந்திக்காருன்னு சொல்லி நம்ம பார்க்க பார்த்தீங்களா. அதனால் நிறைய காரியங்கள் பார்த்திங்கன்னா ஆண்டவருடைய அன்பு நம்மகிட்ட இருக்கிறதுனால அவருடைய அன்பு நமக்கு எல்லாவற்றையும் செய்து முடிக்கதான் இருக்குது. இந்த 38, 39 படிச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த வசனங்கள்லாம் உங்களோடு கூட பேசும். பாருங்கள், மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதனாலும் அதிகாரங்களானாலும் வல்லமையானாலும் நிகழ்காரங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டார் என்று நிச்சயித்திருக்கிறேன். இதெல்லாம் நம்ம நிச்சயமாக இருக்கணும். நம்ம நிச்சயமாக இருக்கிறதுக்கு நம்மளால் முடியாது. ஆண்டுடைய ஆவியானவர் நம்முடைய இதயத்தில் ஊற்றப்பட்டு அவருடைய அன்பு நம்மகிட்ட இருக்கணும். அவருடைய வார்த்தையை நம்மளோடு கூட பேசி நம்ம நடத்தப்பட நம்ம அர்ப்பணிச்சிருக்கும் பொழுது பவுலை போல நம்ம சொல்ல முடியும், நான் நிச்சயமாக அவருடைய அன்பை விட்டு என்னை பிரிக்கவே மாட்டாது அப்படின்னு சொல்லி. இப்போ நிறைய கஷ்டங்கள் வரும்போது சொல்லுவாங்க, இவங்க நீங்கள் என்னமோ பாவம் செஞ்சுருப்பீங்க பிள்ளைக்கு, அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி நோய் வருது, உங்கள் பிள்ளைகளுக்கு இப்படி கஷ்டம் வருது அப்படின்லாம் சொல்லும் பொழுது நம்ம அது அப்படி தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லி நம்ம சிந்தனைக்கு வந்துடக்கூடாது. ஏன்னா அழைச்ச ஆண்டவர், அன்பு காட்டுறவர், சகலமும் நன்மைக்கு எதுவாக நம்மளை நடத்துகிறவர். அவருடைய பிள்ளையா இருந்துட்டு நம்ம யாரோ சொல்லணுன்னே அப்படியே ஒருவேளை அப்படியே தான் இருக்கும்போது நான் செஞ்ச நம்ம செஞ்ச பாவங்களுக்கெல்லாம் தண்டனை கொடுக்கணுன்னாக்கி உலகத்தில் நம்ம இருக்கவே முடியாது யாருமே. அதனால் அதை அறிஞ்சிக்கிடாமல் யாரோ நீங்கள் செஞ்ச பாவத்துக்காண்டி உங்களுக்கு இப்படி நோய் பிரச்சனைகள்னு சொல்கிறாங்க. அது தவறான காரியம். வேதாந்தத்தின் மூலம் ஆவியானவர் நம்மளோடு கூட பேசியிருந்தால் நம்மளை நடத்துவார். அவருடைய இரக்கத்தை நம்ம பெற்றுக்கொள்ள இன்றைக்கி அந்த பவுல் சொல்கிறார் பாருங்கள், எந்த காரியமானாலும் நம்மளை பிரிக்கவே மாட்டாது.
நம்மளை பிரித்து அவருடைய அன்பை விட்டு நம்மளை பிரிஞ்சு போயிடக்கூடாது. அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து அவருடைய வசனத்தை கீழ்ப்படிறதுக்கு நம்ம வந்து பிரிஞ்சு போயிடக்கூடாது. அவருடைய வார்த்தைக்கும் அவருடைய கற்பனை அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியணும். அவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளணும். அப்படி இரக்கத்தை பெற்றுக்கொண்டு நம்ம வாழும் பொழுது இந்த தாவீதை மாதிரி படிக்கலாம். பாருங்கள், தாவீது என்ன சொல்கிறாரு, நான் இந்த சவுல் கொல்ல பார்த்தான், அவன்கிட்ட இருந்து சத்துரு எத்தனை பேர் சுற்றி வந்தான், எல்லாமே நான் விடுதலை பெற்றிருக்கேன் ஆண்டவரேன்னு சொல்லி அந்த பாடலை படிக்க மாதிரி இந்த சங்கீதத்தை படிக்காது. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் பார்த்திங்கன்னாக்கி ஆண்டோடைய வார்த்தையினால நம்ம போஷித்து நம்மளை நடத்தி நம்மளை அன்பு காட்டி நமக்கு இரக்கம் பாராட்டி செய்யும் பொழுது அவருடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சு நம்ம இருக்கும் பொழுது அவருடைய அன்பு நம்மகிட்ட இருக்கும் பொழுது இந்த இரக்கத்தை நம்ம பெற்றுக்கொள்ள எந்த தடையும் கிடையாது. அவருடைய அன்பை விட்டு நம்மளை எதுவுமே பிரிக்க முடியாதுன்னு சொல்லி நிச்சயமாக இருக்க ஆண்டோடைய ஆவியானவர் நம்மளை பெற்றுக்கொண்டு அந்த இரக்கத்தை பெற்றுக்கொள்ள நம்ம இன்றைக்கி ஜெபிங்க. இந்த வார்த்தையின் மூலமாக நீங்கள் ஜெபிங்க. முக்கியமாக பவுல் சொன்ன காரியங்கள் ரொம்ப முக்கியமானதுங்க. அதை நீங்கள் திரும்ப திரும்ப படித்து ஆண்டவர்கிட்ட அறிக்கையிட்டு, ஆண்டவரே இந்த அன்பை விட்டு நாங்கள் பிரியாமல் இருக்கிறதுக்கு எங்களுக்கு இந்த பவுலை போல் எங்களுக்கு கற்றுத்தாங்க ஆண்டவரே. வசனங்களில் நாங்கள் நிலைத்து நிற்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. உங்களுடைய இரக்கத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதியில் பிள்ளை நீங்கள் உங்கள் பிள்ளைனா உங்கள் பிள்ளையாக இருக்கிறதுனால உங்கள் இரக்கத்தை பெற்றுக்கொள்ள நாங்களும் தகுதியில் பிள்ளைகளாக எங்கள் பிள்ளைகளை நாங்கள் அர்ப்பணிக்க தலைமுறை 1000 தலைமுறை நீங்கள் வந்து இரக்கம் பாராட்டுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. அந்த இரக்கத்தை பெற்றுக்கொள்கிற பிள்ளைங்களா நாங்களும் இருக்கணும். எங்கள் குடும்பங்கள் எங்களுடைய பிள்ளைகளை எல்லாத்தையும் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் இரக்கம் பாராட்டி எங்களை வழிநடத்துங்கன்னு சொல்லி நீங்கள் அர்ப்பணிங்க. அற்புதமாக ஆண்டவர் நடத்துகிறத நீங்கள் பார்க்க முடியும். உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மளை சாட்சியாக நிறுத்திருக்காரு. நம்மளை வந்து அவருடைய பிள்ளையாக மாற்றிருக்காரு. அதனால் அவருடைய அன்பு நம்மகிட்ட இருக்கிறதுனால அவருடைய அன்பை நாம் மற்றவங்களுக்கு கொடுக்குற பிள்ளைங்களா இருக்கணுமே வெளியே நாம் வந்து மற்றவங்களை போல் உலகத்தை போல் நாம் இருந்து நம்ம இதயத்திலோ நம்முடைய சிந்தனையிலோ அந்த மாதிரி காரியங்கள் வராதபடி ஆண்டவர் பாதுகாத்து நம்மளை நடத்த இன்றைக்கி அர்ப்பணிங்க. அற்புதமாய் ஆண்டவர் நடத்துவார். உங்களுடைய பிள்ளைங்களையும் நடத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்மளையும் அர்ப்பணிக்கணும், நம்முடைய பிள்ளைங்களையும் அர்ப்பணித்து அநேக பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக எங்களை மாற்றுங்கன்னு சொல்லி நீங்கள் ஜெபிங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போ ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. பரிசுத்தவான்கள் சபை நடுவே தரிசிக்கும் தேவ சமூகத்திலே. பரிசுத்தவான்கள் சபை நடுவே தரிசிக்கும் தேவ சமூகத்திலே. அல்லேலூயா அல்லேலூயா பாடி மகிழுவோம். ஆண்டவர் இயேசுவை கொண்டாடுவோம். கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. திருவாசன தந்தை நெருங்குவோம். திருரத்தம் காதல் ஏந்தி நிற்போம். திருவாசன தந்தை நெருங்குவோம். திருரத்தம்
கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. குருவி பறவை வானபாடியே கவலையின்றி பாடுதே. குருவி பறவை வானபாடியே கவலையின்றி பறந்து பாடுதே. அல்லேலூயா அல்லேலூயா. அற்புதமான சிருஷ்டிகளே, அந்த விசுவாசம் பெற்றதில்லை. கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. கவலைப்படாதீர்கள் என்றுரைத்தீர். காட்டு புஷ்பத்தை கொடுத்து வித்தீர். கவலைப்படாதீர்கள் என்றுரைத்தீர். காட்டு புஷ்பத்தை கொடுத்து வித்தீர். அல்லேலூயா அல்லேலூயா. ஆடையாகாரம் தேவையெல்லாம் அந்தண்டு தந்தன்மை ஆதரித்தீர். கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. கணக்கில்லா நன்மைகள் கர்த்தர் செய்தீர். கருத்துடன் பாடி நன்றி கூறுவோம். கணக்கில்லா நன்மைகள் கர்த்தர் செய்தீர். கருத்துடன் பாடி நன்றி கூறுவோம். அல்லேலூயா அல்லேலூயா. தேவகுமாரன் வந்திடும் நாள் தூய முகம் கண்டு கெம்பீரிப்போம். கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை.
பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன் ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே உம் பாதம் பணிந்தே என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன் ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. சுவாமி உங்களுடைய அன்புக்கு உங்களுடைய இரக்கத்துக்கு முடிவே இல்லை ஆண்டவரே. உங்களுடைய இரக்கம் உங்களுடைய அன்பு உங்களுக்கு கிடைத்திருப்பதற்காக நன்றி சுவாமி. இந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் போது வசனத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது எங்களுக்கு இரக்கம் பாராட்டி எங்களுக்கு அன்பை காட்டி நடத்துகிற தெய்வமா இருக்கீங்க. நன்றி ஆண்டவரே. இந்த நாள் வரை எங்களுக்கு தந்த இரக்கத்துக்காகவும் உங்களுடைய அன்புக்காகவும் நன்றி ஆண்டவரே. இந்த அன்பை ஒவ்வொரு பிள்ளைகளும் பெற்றுக்கொள்ளட்டும். இந்த இரக்கத்தை ஒவ்வொரு பிள்ளைகளும் பெற்றுக்கொள்ள இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய கற்றுத்தந்து வெள்ளத்தமா செபிக்கிற சுவாமி. உலக இரக்கத்தை அல்ல, இந்த உலக அன்பை அல்ல, தேவனுடைய அன்பை எங்களுடைய இதயத்திலே ஊற்றி இருக்கிறபடியால் அந்த அன்பிலே நாங்கள் நிலைத்து நின்று இந்த உலகத்துக்கு சாட்சிகளா நிற்க எங்களுக்கு கிருபை பாராட்டணுமா செபிக்கிறேன். 1000 தலைமுறைக்கு எங்களுக்கு இரக்கம் பாராட்டுகிற தேவனுடைய அன்பிலே நாங்கள் நிலைத்து நிற்க கிருபை செய்யுங்க. அந்த வசனத்திலே நிலைத்து நிற்க எங்களுக்கு கற்றுத்தாங்க சுவாமி. வசனத்தின் மூலமா எங்களுக்கு போதித்து நடத்துகிறவரே எங்களுக்கு நன்றி. அதிலே ஆண்டவரை நிலைத்திருந்த பவுலை போல நாங்கள் நிலைத்து நிற்க கிருபை செய்யுங்க. உங்களுடைய அன்பை விட்டு எங்களை எதுவுமே பிரிக்க முடியாது என்று இந்த உலகத்திலே ஆண்டவரே நாங்கள் நிச்சயித்து வாழ்கிற வாழ்க்கையிலே வாழ எங்களுக்கு கிருபை பாராட்டணுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீங்க எங்களுக்காக அன்பு காட்ட வந்தீங்க. நாங்க அன்பா இல்லாத பொழுதும் எங்களுக்கு அன்பை காட்டி இரக்கத்தை காட்டி எங்களை நடத்துகிறீங்க. அக்கா நன்றி. நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரியனை உதிக்க செய்கிறவரும் மழையை பெய்ய செய்கிறவருமா இருக்கிற தெய்வமே நமக்கு நன்றி ஆண்டவரே. அதை அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள கிருபை செய்யுங்க. நீங்க நன்மை செய்கிறவராய் சுற்றி திண்ணி உங்களுடைய அன்பை காட்டி எங்களை நடத்துறீங்க ஆண்டவரே. உங்களுடைய அன்புக்கு எல்லையே இல்லை, உங்களுடைய இரக்கத்துக்கு ஆண்டவரே முடிவே இல்லை என்று கற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபையை பாராட்டுங்க ஆண்டவரே. உங்களுடைய இரக்கத்தை பெற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் வாழ எங்களுக்கு கிருபை செய்யுங்க. எங்களுடைய இருதயத்தில் நீங்க ஆண்டவரே அந்த ஆவியானவர் ஊற்றப்பட எங்களுக்கு கிருபை செய்யுங்க. அந்த அன்பிலே நிலைத்து நிற்க நீங்க மாத்திரம்தான் எங்களுக்கு உதவி செய்ய முடியும் என்று நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலத்திலே அமர்ந்திருந்து உங்களுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து அந்த அன்பை பெற்றுக்கொள்ளவும் இந்த இரக்கத்தை பெற்றுக்கொள்ளவும் தேவன் எங்களுக்கு உதவி செய்கிற நாட்களாக இந்த நாட்கள் மாறப்போவதற்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. அந்த வார்த்தைகளை நாங்கள் நிலைத்து நின்று அதில் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள அந்த இஸ்ரேல் மக்களை போல ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் அழிந்து போகாதபடி ஆண்டவரே எப்பொழுதும் உடைய வார்த்தை கீழ்ப்படிந்து உடைய வசனத்துக்கு நடுங்கிற பிள்ளைகள் நோக்கி பார்ப்பேன் என்று சொன்ன வசனத்துக்கு கீழ்ப்படியவும் உடைய அன்பிலே நிலைத்திருக்கவும் உடைய ஆவியான ஒரு ஆளுகைக்கு அர்ப்பணிக்கவும் கேட்கிற பிள்ளைகளுக்கு அப்படி உதவி செய்யணுமா செபிக்கிறேன் ஆண்டவரே. உடைய வசனம் ஒருபொழுதும் வெறுமையா திரும்பாதுன்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. அந்த வெறுமையா திரும்பாதபடி அந்த வார்த்தைகள் போகிற இடங்கள் எல்லாம் ஆண்டவரே செய்து முடிக்க வேண்டிய காரியங்களை செய்து முடிக்கும் என்று சொல்லி நாங்கள் இந்த வசனத்தை தியானிச்சிருக்கோம் ஆண்டவரே. இந்த வசனத்தை தியானிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமா செபிக்கிறேன் சுவாமி. உங்களுடைய இரக்கத்தை தர வேண்டுமா செபிக்கிறேன். எந்த இடத்துல அவங்க இரக்கத்தை நோக்கி பார்க்கிறாங்களோ ஆண்டவரே மனிதன் நோக்கி பார்க்காதபடி உம்முடைய பாத்திரை அமர்ந்து உம்முடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாய் கேட்கிற பிள்ளைகள் அர்ப்பணிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட தேவன் கிருபை செய்யணுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உண்மையே நம்பி உம்முடைய பாத்திரை அமர்ந்திருந்து நாங்கள் இந்த உலகத்தில் ஜீவிக்க எங்களுக்கு கற்றுத்தாங்க ஆசிரியர்களே பொறுப்பெடுத்துக்கோங்க. அதை நிலைத்தின்று ஆண்டவரை ஜெயித்த இந்த பவுலை போல ஆண்டவரை நாங்கள் ஜெயிக்க எங்களுக்கு கற்றுத்தந்து வழிநடத்தமா ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்துக்கெல்லாம் பதிவுறுத்தி எங்களை வழிநடத்துக்கிற தேவைக்காக நன்றி. இன்னமும் நடத்த போறதுக்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டவரை. கேட்குற பிள்ளைகளுக்கு என்ன தேவையா இருந்தாலும் உங்களுக்கு அந்த உங்க இரக்கத்தை காட்டி அவங்களை முழுவதுமாக வாழ்க்கையிலே நீங்க ஆண்டவரை தலைமுறையாக செய்வேன்னு சொன்ன அந்த இரக்கத்தை காட்டி வழிநடத்தி செல்ல போறதுக்காக நன்றி. கரம் பிடித்து நடத்தி செல்லுங்க. ஆசிரியங்க பொறுப்படுத்திக்கொள்ளுங்க. இந்த ஜெபத்துக்கு பதிவுறுத்தம்னா நன்றி. மறுபடியும் அவங்க சமூகத்திலே வருமுறை இதை காத்து வழிநடத்தமா ஜெபிக்கிறேன். துதிக்கான மயமெல்லாம் அம்மா சேர்த்துக்கிறேன். ஏசுரிச்சன் நாமத்தில் ஜெபங்களின் நல்ல பிதாவே ஆமென்.